ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். தமிழக வாக்காளர் பட்டியலில் 6.5 லட்சம் பேர் பீகாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு ப. சிதம்பரம், முன்னாள் மத்திய அமைச்சர். வேலைக்காக பீகார்லேருந்து வந்தவங்கள எப்படி வாக்காளர்களாக இவங்க மாற்றுறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒருத்தருக்கு ஒரு குடும்பம், அவருடைய குடும்பம் பீகாரில் இருக்குது அப்படின்னா அங்கே தான் வாக்குரிமை இருக்கணும், வேலைக்காக வந்தவங்கள இப்படி மாற்றலாமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறார். அதாவது தேர்தல் கமிஷன் நடவடிக்கைகள் ஒரு 5 வருடத்துக்கு முன்பு, நாம் சொல்றது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு இது 3வது முறை ஓடுது. முதல் 2 முறை இருக்கும்போது கூட தேர்தல் கமிஷன்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரி இவர்கள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இப்போ நீங்க கேட்ட கேள்வியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6.5 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்களின் வாக்கு பட்டியல் அப்படின்ற சப்ஜெக்ட் தான் நம்ம பேசுறோம். அது அவரில் என்ன சொல்கிறாரு, பீகாரில் 65 லட்சம் பேர் இல்லை இப்போது நீக்கியிருக்காங்க, திடீர்னு இங்கே சேர்க்குறாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, தமிழ் மண்ணு இங்கேருந்து பூர்வக்குடிகளாக இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் எந்த ஆட்சின்னு சொல்லி விரும்பி தேர்ந்தெடுப்பாங்க. இது ஒரு திணிக்கப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. சரியான கேள்வி. அதாவது தேர்தல் கமிஷனுடைய தலைமை தேர்தல் அதிகாரி மீது நமக்கு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் மகாராஷ்டிரா தேர்தலில் நாம சொன்ன பின்னணியில ஏற்கனவே இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களை விட கணிசமான ஆயிரக்கணக்கான வாக்குகள் கூடுதலாக வரும்போது மொத்த தேர்தலையும் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். மகாராஷ்டிராவில் போய் அந்த மனுவை கொடுக்கின்ற போது அதை மனு கொடுக்க விடாம செய்த நடவடிக்கையிலிருந்தே நீங்க பாரபட்சமான தேர்தல் கமிஷன் அணுகுமுறை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்போ கபில் சிபல் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய குரலுக்கு மீறி சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றத்தில் பேசும்போது நீதிபதிகிட்ட அவர் கேட்ட கேள்வியே, இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி இந்த 65 லட்சம் பேரை எடுப்பதற்கு அவர் அதிகாரம் இல்லை, எந்த சட்ட பின்னணியில அது என்று சொல்றாரு. அததான் நீதிபதியும் கேட்கிறார், நீ எந்த பின்னணியில இந்த 65 லட்சம் பேரை நீ நீக்கினேன்னு. அதுல இந்த பின்னணியில் நான் நீக்கிட்டேன்னு சொன்னா அவங்க பக்கத்துல உள்ள நியாயத்தை நீதிபதி கேட்டுக்க வாய்ப்பு உண்டு. ஆனா அப்படி சொல்லல. அது அதிகாரத்தில் பாரபட்சமாக அவர்களை விலக்க வேண்டும் என்று எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று கபில் சிபல் சொல்லி முடிக்கிறார். வான் பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் தேர்தல் கமிஷனை, நீங்க வெளியில ஒண்ணு பேசுறீங்க, ஆனா உள்ள உங்களுடைய செயல்பாடு முழுவதும் ஒன்றிய அரசுக்கு விசுவாசமாக இருப்பது ஆபத்தான போக்குன்னு சொல்லியிருக்காங்க. கபில் சிபல் சொல்லியிருந்தா அது அரசியல். நீதிபதியே சொல்றாருன்னு சொன்னா அரசியலமைப்பு சட்டத்தை மீறி தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது. இப்ப நீங்க கேள்வியில கேட்ட மாதிரியே 6.5 லட்சம் ஆட்களை இங்க சேர்ப்பதற்கு சரியா? நீங்க நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரையிலிருந்து சென்னையில வேலை செய்பவர்கள் அதிகம். சென்னையில வேலை செய்பவர்கள் சென்னையில வாக்காளர் பட்டியல தன்னுடைய பெயரை மாற்றி வைத்திருப்பவர்கள் கணிசமாக உண்டு. மாற்றாமல் அதை நாகர்கோவிலும் திருநெல்வேலியிலும் மதுரையிலுமே பயன்படுத்துபவர்களும் உண்டு. இந்த ரெண்டுத்துக்கான ப்ரொவிஷன் இருக்கு. அதுதான் தேஜஸ்விக்கு 2 அட்டை எப்படி வந்ததுன்னு தேர்தல் கமிஷன் அதிகாரி புதுசா கேட்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. 2 அட்டை அவர்கிட்ட இருக்கிறது தப்பு இல்லை. தேசிய வாக்காளர் அட்டை என்பது 2 இருந்தாலும் 2லயும் வாக்களித்தா அது குற்றம். ஆனால் ஒன்றை பயன்படுத்துதல், இந்த தேர்தல் கமிஷன் அதை எப்படி பயன்படுத்துதுன்னு சொன்னா, நான் அரசுக்கு ஆதரவானவனா அரசுக்கு எதிரானவனா என்று பார்க்கிறது. சென்னையிலேயே செலவில்லாம ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருந்தா, எதிர்கட்சி ஆளாக இருந்தா அதுக்கு அந்த தேர்தலில் அனுமதி கொடுக்காம, ஏற்கனவே எனக்கு எங்க இருக்குதோ சொந்த ஊரு அங்க போய் போடணும் போது வாக்குகள் போடுவது குறையும், வாக்கு பதிவு குறையும். ஒரு தேர்தல் கமிஷனு தேர்தல் வாக்குப்பதிவை அதிகப்படுத்துவதற்கு செயல்பட வேண்டுமே ஒழிய ஒரு முறையை ஃபாலோ பண்ணி வாக்குப்பதிவை குறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இந்த தேர்தல் கமிஷன் அப்படித்தான் செயல்படுகிறது. மகாராஷ்டிராவில் ஒரு 18 வார்டுல ஒரு 6 வார்டுல சேர்ந்த இடங்கள்ல மொத்தம் அந்த 18 வார்டுல 5200 பேர், இந்த 6 வார்டுல கிட்டத்தட்ட ஒரு 1250 பேர்.
ஒரு 300 பேரு இஸ்லாமியர்கள் புதிய வாக்குப்பதிவுக்காக கொடுக்குறாங்க தேர்தல் கமிஷன்ட்ட. அந்த 300 பேரை எங்க கொண்டு வந்து இறக்குறாங்கன்னா, எந்த பகுதியில் முஸ்லிம்ஸ் இல்லையோ அங்க இணைக்கிறாங்க. அவங்க கேட்ட இடத்துல இணைக்கல. ஏன் இணைக்கலன்னு கேள்வி கேட்கும்போது 18க்கு பதிலா 12ல இருக்கு, போய் ஓட்டு போடுன்னு சொல்றாங்க. இது ஆரோக்கியமான அணுகுமுறை, தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடு கண்டனத்திற்குரியது. இது எதுக்கு பண்றாங்கன்னு சொன்னா, ஒண்ணு அந்த பகுதியில் போய் ஓட்டு போடாம இருந்தா இப்ப இருக்கிற உத்தரவின்படி அடுத்த தேர்தல்ல அந்த இஸ்லாமியர்களுக்கு வாக்கு இல்லாம போயிடும். 18ல கொண்டு போய் சேர்த்தா எதிர்கட்சியால் வெற்றி பெற்று விடுவான். பிஜேபிக்கு அது பயன் தராது. ஆகவே இந்த முறையை தேர்தல் கமிஷன் பயன்படுத்துகிறது. தேர்தல் கமிஷனுடைய இந்த செயல்பாடு சரியானது இல்லைன்னு சொல்லி மகாராஷ்டிரா தேர்தலில் இருந்தே நாம சொல்லிட்டு வரோம். பீகார் தேர்தலில் இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்டை இந்தியா கூட்டணி சரியாக பயன்படுத்தி இருக்கிறது. தகுந்த ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு என்று அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆதாரத்தை பெங்களூர்ல 5ஆம் தேதி வெளியிட போறாங்க. 7ஆம் தேதி டெல்லியில இந்தியா கூட்டணி இது சம்பந்தமா விவாதிக்க இருக்கிறது. தேஜஸ்வி யாதவ் ஒரு படி மேல போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரபட்சமாக தேர்தல் கமிஷன் இதே நிலையை நீடிக்க செய்தால் இந்த தேர்தலையே நாங்கள் புறக்கணிக்க போவதாக மிரட்டி இருக்கிறாங்க. சிதம்பரத்தினுடைய அந்த கேள்வி நியாயமானது. வாக்கு பீகார்ல இருந்தா போய் வாக்கு அங்க செலுத்தணும். இங்க வாக்கை ஏற்றுவது என்பது அந்த கமலஹாசன் சட்டமன்ற தொகுதியில வானதி சீனிவாசன் எப்படி வெற்றி பெற்றார்களோ ஒரு பர்டிகுலர் அபார்ட்மெண்ட் ஆட்களை வைத்து அது போன்ற திட்டமிட்ட இருட்டடிப்பு புகுத்துகின்ற வேலையை செய்திருக்கிறார்கள். இப்படி திணிப்பு செய்வது என்பது அரசியல் அணுகுமுறை. இதை தேர்தல் கமிஷன் கண்டிக்க வேண்டுமே ஒழிய அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. பல மாநிலங்களில் பல கோடி பேர் வாக்களிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. தமிழகத்தில் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வாக்களிப்பது தவறு இல்லைங்கிறாரு, ஓட்டுரிமை கொடுப்பது தவறு இல்லைங்கிறாரு ஹெச்ராஜா. ஹெச்ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையோ மற்றதையோ தரவுகளாக வைத்து பேசப்படுபவர் அல்ல. எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சண்டைக்காரர் தான் அவரு. அந்த சண்டைக்காரருக்கான பதில் தான் அது. ஆனா நம்ம அந்த பதிலை எப்படி பார்க்கணும்னு சொன்னா, தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள், இந்த 5 மாநிலங்கள்ல தமிழ் தொழிலாளர்கள் கேரளாவில் இருக்காங்க, வாக்களிக்க தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். தெலுங்கானால ஹைதராபாத்ல வேலை செய்யறாங்க, வாக்களிக்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. யாருமே அந்தந்த மாநிலங்கள்ல வாக்களிக்கல. கர்நாடகாவில் அதே நிலை. புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சி வடக்கு மாநில தொழிலாளர்கள் புதுச்சேரியில வாக்களிக்கிறாங்களா இல்ல வாக்கு பட்டியல இணைச்சிட்டாங்களா? அரசியலே தெரியாமல் ஒரு தேசிய தலைவராக நின்று கேள்விக்கு எடக்கு முடக்கா பதில் சொல்லக்கூடிய பதில் தான் அவர் ஹெச்ராஜா சொல்லியிருக்காரு. எந்த மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தில் போய் அவர்கள் வாக்களிப்பது என்கின்ற நடைமுறை தான் சென்று கொண்டிருக்கிறது. குழப்பத்தை தற்போதைய தேர்தல் கமிஷன் செய்திருக்கிறது ஹெச்ராஜா போன்ற விசுவாசிகளுக்காக அல்லது அமித்ஷா சொல்லுகின்ற சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு. வட மாநிலத்தை சேர்ந்த 70 லட்சம் பேர் இங்கே தொழிலாளியாகவும் இருக்கிறாங்க, வியாபாரிகளாகவும் இருக்கிறாங்க. இது அவங்கள வாக்காளர்களாக சேர்க்க உள்ளனர் அப்படிங்கிறது அச்சத்துக்குரியது. இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அப்படிங்கிறது திருமாவளவன். 65 லட்சம் பேர் நீக்கினாங்கல்ல பீகாரில், இது தமிழகத்திற்கான நடவடிக்கையாகவும் மாறுங்கிறார். ஆமா, நீங்க மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்ச அந்த விளையாட்டு அந்த எலெக்ஷன் கமிஷனை கைக்குள்ள வச்சு சட்ட ரீதியான சட்ட விரோதமாக மாற்றுகின்றதை அனுமதிக்க ஆரம்பிச்சோம். அது எங்க போய் நிக்குதுன்னா, டெல்லியில ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வாக்களிக்கிற அந்த புல்டோசர் மூலமாக வீடுகள் இடிக்கப்பட்ட பகுதிகளில் மிகப்பெரிய கலவரம் என்பது வந்தது. அந்த கலவரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு அவங்களுடைய மொத்த அடையாளங்கள் முழுமை அவங்க இழந்தாங்க. இன்னைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னா, டெல்லியில பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிஜேபி அரசு அந்த பகுதிக்குள்ள போக முடியல என்ற நிலை வந்த உடனே இதுக்கு மேல புல்டோசர் சப்ஜெக்டை நாங்க ஆபரேட் பண்ணலை என்று பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. அப்ப நம்ம எடுத்த நடவடிக்கைகள் கரெக்டு, பிஜேபி எடுக்கின்ற நடவடிக்கைகள் தவறு என்றுதான் நம்ம இதை பார்க்கணும். எந்த மாநிலத்திலும் வெவ்வேறு மாநிலத்திலிருந்து ஆட்களை புகுத்துவது ஆரோக்கியமான தேர்தல் ஜனநாயகத்துக்கு எதிரானது. பீகார் விவகாரத்தில் இந்திய பொருளாதாரம் நிலை குறித்து யாருமே பேசலை, மறைக்கப்படுது அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் அவர் சொல்கிறாரு இந்திய பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்குது, செழிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறார். அதாவது 7ஆம் தேதி அன்னைக்கு இந்திய வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனுடைய நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டுக்கு அவரை பற்றிய ஒரு பெரிய கருத்தரங்கத்தில் உரையாற்ற வருகிறார் மோடி.
நாணயம் வெளியிட வருகிறார் மோடி. பியூஷ் கோயல் சொல்வது போல மோடியினுடைய தலைமையில் இந்திய பொருளாதாரம் உலக அளவில் 4ஆம் நிலையில் நன்றாக இருக்கிறது என்று சொல்றார். நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில சொன்னோம், முதல் நிலையில் இருக்கக்கூடிய அமெரிக்கா அல்லது சைனா, 2வது 3வது இருக்கக்கூடிய ஜப்பான், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்களின் வாழ்க்கை தரம், 4வதா இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளின் வாழ்க்கை தரம், இத ரெண்டுத்தையும் ஒப்பீடு செய்யும் போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது பெரும்பகுதியான மக்களின் வாழ்க்கை நிலையில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்னா, 27,000 பேர்கிட்ட ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அதாவது மனிதவள குறியீட்டு குழு 27,000 பேர்கிட்ட ஆய்வு செஞ்சதுல பணக்காரர்களுக்கு 72 பணக்காரர்களுக்கு 72%, நம்முடைய ஏழை மக்களுக்கு, கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு 6.5% வளர்ச்சி. ஏற்றத்தாழ்வான சமுதாயம் அல்லது பொருளாதாரம் 2015 இருந்தது, நன்றாக இருக்கிறது மோடி ஆட்சியிலன்னு பியூஷ் கோயல் சொல்லுவது, இந்த ஏற்றத்தாழ்வு இருந்தா உண்மையாக இருக்குமா? ஒரு 6.5 ஏழைக்கு பணக்காரனுக்கு ஒரு 10 இருந்ததுன்னா அவர் பியூஷ் கோயல் சொல்லுவதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். விவசாயிகள் தினசரி 1 மணி நேரத்திற்கு 30 பேர் இறந்து போகிறார்கள், மகாராஷ்டிராவில் அதிகமாக இருக்கிறது என்பதை மாற்ற வேண்டும் என்றால் விவசாயிகளுக்கு 1.5 மடங்கு நியாயமான விலையை வைக்க வேண்டும் என்று சொல்லி இறந்தவர் தான் MS சுவாமிநாதன். ஆனால் இன்றைக்கு MS சுவாமிநாதனுக்கு இவ்வளவு செய்யக்கூடிய அரசு மொத்தம் கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கின விவசாயிகள் தொகை எவ்வளவு, விவசாயிகள் எவ்வளவு, கிராம கூட்டுறவு வங்கியில வாங்கின விவசாயி எவ்வளவு, கடன் வாங்கின தொகை எவ்வளவு, இந்த ரெண்டையும் கூட்டினா 35 லட்சம் விவசாயிகள் 96,800 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார்கள். MS சுவாமிநாதனுடைய வேண்டுகோளே என்னன்னா, 1 லட்சம் கோடியை கூட நான் இன்னும் வரல, 1 லட்சம் கோடி கூட இல்லாத இவர்களின் கடனை தள்ளுபடி பண்ணா விவசாயி அந்த டெப்ட்ல இருந்து மேல வருவான், கடன் வலையிலிருந்து வெளியே வருவான். ஆனால் 52 முதலாளிகளுக்கு 4.5 லட்சம் கோடி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் லோன், தொழில் வளர்ச்சி கடன் தள்ளுபடி செய்ததுதான் பியூஷ் கோயல் சொல்லக்கூடிய மோடி அரசு. இப்போ பொருளாதாரம் யாருக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது? கணிசமாக இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு வீழ்ச்சியை அடைஞ்சிருக்கு. மக்களின் வாழ்க்கை வீழ்ச்சியில், முதலாளிகளின் வாழ்க்கை வளர்ச்சியில். இப்போ ரஷ்யாவில் போய் நீ பொருள் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டாரு இந்தியாவினுடைய நவீன எஜமானன் ட்ரம்பை எதிர்த்து இந்த அரசு, பியூஷ் கோயல் உட்பட யாரும் குரல் சொல்லவே இல்லை. ஆனால் ரஷ்யாவில் நாங்க வாங்க மாட்டோம் என்று சரண்டர் சர்டிபிகேட் எழுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு பொருளாதார அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, டீசல், பெட்ரோல் போன்ற விஷயங்கள் கச்சா எண்ணெயினுடைய பாலிசியின் காரணமாக மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு கணிசமாக எல்லா பொருட்களின் விலையும் ஏறும் என்பது மட்டுமல்ல, மிகப்பெரிய தட்டுப்பாடு நிலவும். ஸ்டாக்னேஷன் இன் எக்கானமி அண்ட் கிரைசிஸ் ஆஃப் டெப்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றான். அதாவது கடன் கொஞ்சம் நஞ்சமா வாங்கிட்டு வளர்ச்சியை நோக்கி செல்லுபவர்கள் கூட அதை சாத்தியம் இல்லாமல் ஆக்கக்கூடிய சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நவீன மோடியினுடைய ஆட்சியில விவசாயிகளுக்கான இந்த நூற்றாண்டு MS சுவாமிநாதனுடைய கூட்டத்தில் கூட வளர்ச்சியை பேசாது வளர்ச்சி இருக்கிறது என்று பொய்யான அறிக்கை வெளியிடுவது பொய்யிலும் மோசமான பொய் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய ஒரு ரியல் தரவு அல்ல, உண்மையான வெளிச்சமான விவரங்கள் குறிப்பு அல்ல என்றுதான் பார்க்கணும். இந்தியா மிகப்பெரிய கடன் வலையில் சிக்கி தவிக்கும் என்ற அந்த எச்சரிக்கையை சரியாக உணர்ந்து கொண்டு மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். கேரள கன்னியாஸ்திரிகள் விவகாரம் என்ன சார் ஆச்சு? அவங்க அது குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் தலைவர்கள்லாம் அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. அவங்களுடைய தற்போதைய நிலை என்ன? உங்களுக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய பூகோள அமைப்பே
அங்க ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதது, பல மாநிலங்களிலிருந்து அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதெல்லாம் இல்லாம மலைவாழ் மக்கள், ட்ரைபல் பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் சத்தீஸ்கர். தீவிரவாதிகளும் அந்த பகுதியில அந்த கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய முதலாளிகளுக்கு எதிராக தீவிரவாதிகள் செயல்படக்கூடிய இடம். தீவிரவாதிகளை கட்டுப்படுத்துவதற்காக ஒன்றிய அரசினுடைய கமாண்டோ படைகளும் சத்தீஸ்கர்ல அதிகமாக இருக்காங்க. சத்தீஸ்கர் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்பு செயல்படுகின்ற போக்கு என்பது ஒரு மிலிட்டரி ரூல் அணுகுமுறையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த 2 கன்னியாஸ்திரிகள் யாருன்னு கேட்டா, கேரளாவில் இருந்து ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலம் பள்ளி வேலைக்காக சென்ற 2 பேர். இந்த 2 பேரை வெளிநாட்டுக்கு வேலை செய்பவர்கள் என்ற பெயர்ல அவர்கள் கிறிஸ்துவ மக்கள் என்பதை கணக்கில் கொண்டு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி அவர்களை அங்கிருந்து விரட்ட வேண்டும் என்று RSS ஆட்களினுடைய ஒரு அமைப்பு அவர்கள் மீது தாக்குதலை நடத்துகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எடுத்து சொல்லியும் கூட காவல்துறை அந்த நடவடிக்கைக்கு அவர்களுக்கு ஆதரவாக இல்லை. இந்த பிரச்சனை நாடாளுமன்றத்திலே காங்கிரஸ் எம்பி வேணுகோபால், பிரிட்டாஸ் போன்ற மார்க்சிஸ்ட் எம்பி இவங்க எல்லாம் பேசுறாங்க. அவங்க நேரடியாக கேட்கிறாங்க, பியூஷ் கோயல் உங்கள் மீது உங்களை கன்வர்ஷன் பண்ண வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்களா? நிர்மலா சீதாராமன் படித்தது கிறிஸ்துவ ஸ்கூல் தானே, அவர்களை கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றி என்று கேட்டிருக்கிறாங்களா? அமித்ஷாவை கேட்டிருக்கிறாங்களா? இந்த சப்ஜெக்டை அப்படி தெரிஞ்சிக்காமையே அந்த குற்றச்சாட்டு மூலம் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியது சரியா என்று கேள்வி கேட்டு அங்க போயிருக்கிறாங்க. ஜெயில் அத்தாரிட்டிஸ் என்ன பண்றாங்க பாருங்க. நீ பேச வேண்டியது ஆங்கிலம் அல்லது இந்தி, மலையாளம் பேசக்கூடாது என்று ஜெயில் அத்தாரிட்டிஸ் அவங்களை வெளியில் அனுப்புறாங்க. பிருந்தா காரட் தலைமையில போன இடதுசாரிகள் குழு மற்றும் காங்கிரஸ் தலைவர்களிடம் அவங்க பின்வாங்க வேண்டிய சூழலை உருவாக்கி இருப்பது இவர்களுடைய சரியான தலையீட்டின் காரணமாக தான். ஆனால் சத்தீஸ்கர் மாநிலம் தொடர்ந்து வகுப்புவாத மதவெறி கும்பலிடம் அந்த மாநில அரசு சிக்கி தவிக்கிறது என்பதுதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.